லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸின் அக்ஷய திருதியை ஆஃபர் சவரனுக்கு ரூபாய் 1000 தள்ளுபடி மே 12 வரை. உடல் உறுப்பு தானம் செய்பவர்களின் உடல் அரசு மரியாதையுடன் அடக்கம் செய்யப்படும் என்ற தமிழ்நாடு அரசின் திட்டம் தற்போது பல்வேறு மாநிலங்களில் பின்பற்றப்படுவதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் பெருமிதம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சென்னையில் செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியை சூப்பர்பைட்ஸ் பகுதியில் தற்போது பார்க்கலாம். தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் கடந்த ஆண்டு 2023 செப்டம்பர் திங்கள் 23ஆம் தேதி இந்தியாவில் இருக்கிற மனிதநேயமிக்க எல்லோருமே மகிழ்ச்சி அடைகிற வகையிலான ஒரு அறிவிப்பை ஒன்றினை வெளியிட்டார்கள். அந்த அறிவிப்பானது உடல் உறுப்பு தானம் செய்பவர்கள், குறிப்பாக இறந்து போனவர்கள், தங்களுடைய மூளைச்சாவு அடைந்தவர்கள் தங்களுடைய உடல் உறுப்புகளை தானம் செய்கிற வகையில் அவருடைய உற்றார் உறவினர்கள் அனுமதிக்கும் பட்சத்தில் இந்த உடல் உறுப்பு தானம் செய்தவருடைய உடலுக்கு, குறிப்பாக மூளைச்சாவு அடைந்தவருடைய உடலுக்கு அரசு மரியாதை செய்யப்படும் என்கின்ற அறிவிப்பை கடந்த செப்டம்பர் திங்கள் 23ஆம் தேதி அறிவித்தார்கள். அவருடைய அறிவிப்பு இன்றைக்கு இந்தியா முழுவதிலும் இருக்கிற பல்வேறு மாநிலங்களிலும் செயல்படுத்த தொடங்கியிருக்கிறார்கள். தமிழ்நாட்டை பொறுத்தவரை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் அந்த அறிவித்ததற்கு பிறகு செப்டம்பர் 23ஆம் தேதிக்கு பிறகு பெரிய அளவில் மக்கள் ஆர்வம் கொண்டு மூளைச்சாவு அடைந்தவர்களுடைய உடல் உறுப்புகளை தானம் செய்ய முன்வந்து தானம் அளித்து கொண்டிருக்கிறார்கள். எனவே கடந்த ஆண்டை பொறுத்தவரை 2023ஐ பொறுத்தவரை வரை 178 பேர் அந்த உடல் உறுப்பு தானம் செய்திருக்கிறார்கள். 178 பேரிடத்திலிருந்து 1000 உடல் உறுப்புகள் தானமாக பெறப்பட்டு 1000 பேர் பயனடைகிற வகையில் அந்த உடல் உறுப்புகள் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இன்னொரு மகிழ்ச்சியான செய்தி, இந்த ஆண்டு இதுவரை 130 நாட்களில் 102 உடல் உறுப்பு தானங்கள் நடைபெற்றிருக்கிறது. கடந்த ஆண்டு முழுவதும் 178, அதற்கு முந்தைய ஆண்டு 156, தொடர்ந்து ஒரு 6-7 ஆண்டுகளாக மாண்புமிகு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களால் தொடங்கப்பட்ட அந்த உடல் உறுப்பு தானம் பற்றிய அந்த விழிப்புணர்வும் ஆணையமும், அதனால் இந்தியாவிலேயே தமிழ்நாடு தொடர்ந்து முதலிடத்தில் இருந்து வருகிறது.